வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாம்பழ கேசரி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாம்பழத்தோட தோல் எடுத்துகிட்டு நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பேன் வச்சுருக்கேன். இப்போ முந்திரி திராட்சை நம்ம வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் 2 கூட உடைச்சிக்கலாம். திராட்சை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நெய்யில். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதில் ரவையை கொட்டி ஃப்ரை பண்ணிக்கலாம். ரவை நல்லா ஃப்ரை ஆனதும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம தண்ணி ஆட் பண்ணி சக்கரை சேர்த்துடலாம். நான் மாம்பழம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரவை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இந்த மாம்பழத்தோட கலர் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த சக்கரை போட்டதுனால இன்னும் கொஞ்சம் இலகி கொடுக்கும். சக்கரை நல்லா செட் ஆனதும் நம்ம மாம்பழம் ஆட் பண்ணிடலாம். சக்கரை நல்லா கரைஞ்சி இதோ இந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோஸ் ஆட் பண்ணிடலாம். மாம்பழத்தை இந்த மேங்கோட கலரே பாருங்கள், எல்லோ கலர் அழகாக கொடுத்துருச்சு. நான் தான் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணல. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இது பண்ணுங்கள், ரொம்ப குக் பண்ண வேண்டாம். நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் சேர்த்திங்கன்னா வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் கருப்பு ஏலக்காய். இது இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணிடலாம். வச்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியான மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.